இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, மடக்கப்பட்டவர்களாக, ஒதுங்கி போனவர்களாக இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்களோ எழும்பி நடக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எழும்பி நடக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னுடைய அழைப்புல நீ எழும்பணும், உன் மேல வச்சிருக்கிற தேவ திட்டங்களில் நீ எழும்பணும், நீ ஊழியத்துல எழும்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த நாளில் எழும்பும்படியாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்துல நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனை தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை கேட்கும்படியாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஜெப வேளையிலே பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு போகிற பொழுது இந்த பிச்சை கேட்கிற மனுஷன், முடவனாயிருக்கிற மனுஷன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். அந்த நேரத்துல பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழும்பி நட என்று சொல்லி அவனை பிடித்து தூக்கி விடுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது, உறுதியானது. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க ஒரு காரியத்தை கவனிக்கணும். அவன் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் பொழுது அவனுக்கு கால்கள் இருந்துச்சுதான் கேட்டா, 2 கால் அவனுக்கு இருந்துச்சு. கால்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கால் இருக்குதா? இருக்குது. நடக்க முடியுதா? நடக்க முடியல. எங்கேயாவது போக முடியுதா? போக முடியல. ஆசைப்பட்ட காரியங்களை செய்ய முடியுதா? செய்ய முடியல. பிரயாணங்கள் பண்ண முடியல. எழும்பி நிற்க முடியல. தனக்கு கால்கள் இருக்குதுன்னு பேரு தானே தவிர அதை வைத்து எந்த பிரயோஜனமும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்குள்ள அந்த மனுஷன் இருக்கிறான். இந்த நாளில் அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள் கூட கேட்டீங்கன்னா, அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம் இருக்குது. ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். வரங்கள் இருக்குதா? இருக்குது. கிருபைகள் இருக்குதா? இருக்குது. தேவன் திறமைகளை கொடுத்திருக்கிறாரா? இருக்குது. தாளந்துகள் இருக்குதா? இருக்குது. ஆனா அவைகளை எல்லாம் உள்ள வைத்துக்கொண்டு எதையும் செய்யாமல், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் எங்கேயோ மடங்கி போனவர்களாக, முடங்கி போனவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எழும்பி நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் மேல அழைப்பு இருக்கிறதுக்கு காரணம், உன் மேல ஒரு அபிஷேகமும் தெரிந்து கொள்ளுதலும் தேவ திட்டமும் வந்ததற்கு காரணம், நீ எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி போய், மடங்கி போய், ஒடுங்கி போய் இருப்பதற்காக அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக கர்த்தர் உன்னை அழைச்சாரு? எதற்கு அந்த கிருபையை கொடுத்தாரு? எதற்கு உனக்குள்ள அந்த திறமையை, தாளந்த அபிஷேகத்தை ஏன் வச்சாருன்னா, நீ எழும்பி நடக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரத்தில் அநேக தேவ பிள்ளைகளை, அநேக ஊழியர்களை பல பல சூழ்நிலைகள், பற்பல காரியங்கள் வந்து மடக்குகிறது, அவர்களை ஒடுக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினது போல அநேக சூழ்நிலைகளினாலே பிசாசு ஒடுக்குகிறான். அநேக காரியங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே உள்ள இருக்குதுங்க. ஆனா அதை வைத்து எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எந்தெந்த காரியங்கள் உங்களை ஒடுக்கி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த சூழ்நிலைகளினால நீங்கள் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடங்கள் என்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்களை எந்தெந்த காரியங்கள் முடக்கி போடுகிறதோ, இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் உங்கள் சூழ்நிலைகளை விட்டு, வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போவதாக. ஒரு புது பலனை பெற்றுக்கொண்டு, உங்களுடைய கால்களிலே ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தருக்காக எழும்பி ஓடத்தக்கதாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு புதிய பலன் உங்களுக்குள் வருவதாக என்று நான் சொல்லுகிறேன். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்தில் அவைகளின் மேலே எழும்பி நில்லுங்கள் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழும்பி நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அபிஷேகம் இருக்குதுன்னு தெரியும், தாளந்துகள் இருக்குது, வரங்கள் இருக்குது, கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக பிரயோஜனப்படணுங்கிற ஆசை உள்ள இருக்குது. ஆனாலும் எழும்ப முடியாத பல சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டு உங்களை அவருடைய திட்டத்துல, அவருடைய அழைப்புல, அவருடைய தீர்மானங்களுக்குள்ளே உங்களை நடக்க பண்ணுவாராக என்று உங்களை பார்த்து நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.